வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஓகே மக்களே, இன்று நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகேங்களா? நாம் 1947ஆம் ஆண்டுக்கு முன்பு நம்மளுடைய இந்திய நாடு ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தது. அதன் பிறகு நம்முடைய தலைவர்கள் நிறைய பேர் எழும்பி போராடி சுதந்திரம் பெற்றார்கள். அது அவ்வளவு ஈஸியாக கிடைக்கவில்லை. சுமார் 200 ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் நமது இந்திய நாட்டை ஆண்டு வந்தார்கள். அப்பொழுதுதான் காந்தியடிகள் அகிம்சை முறையை கையில் எடுத்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வீர முழக்கம், பாரதியாரின் கவிதை வரிகள், உயிரே போனாலும் உனக்கு வரி கொடுக்க மாட்டேன் என்ற வீரமாக பேசிய வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரவாள் ஏந்தி போராடிய வேலு நாச்சியார் அம்மையார், ஆண் உடை அணிந்து ஆங்கிலேயருடன் போர் புரிந்த ஜான்சி ராணி லட்சுமிபாய், அஞ்சல் அம்மையார், குயிலி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் குயிலி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய உடம்புல ஃபுல்லும் வெடிகளை, அதாவது நாட்டு வெடியை ஃபுல்லாக கட்டிட்டு ஆங்கிலேயர்கள் ஒரு குடோனில் அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க துப்பாக்கி, அவங்களுடைய போர் கருவிகள் எல்லாம் அந்த ரூம்குள்ளே போய் அவங்க தீ வச்சு நெருப்பு வச்சு அவங்க உயிரை கொடுத்து அந்த ரூமில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சாங்க. இந்த மாதிரி வீர பெண்கள் வாழ்ந்த நாடு நம்முடைய நாடு. அப்புறம் கப்பலோட்டிய தமிழன் ஈ.ஓ. சிதம்பரம் பிள்ளை, பாலகங்காதர் திலக், இந்த மாதிரி பல வீரர்கள் போராடி அவர்களுடைய வாழ்நாட்களில் 80% ஜெயிலே வாழ்ந்தாங்க. ஜெயில்னால் அவ்வளோ சாதாரணமாக கிடையாது. அப்பொழுது தண்டனையெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அவ்வளோ தண்டனையை அனுபவித்து, ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நின்று போராடி இறுதியாக 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் கிடைத்தது நம்மளுக்கு. இவ்வாறு கிடைத்த சுதந்திரத்தை நான் எப்படி பேணி காக்க வேண்டும்? அவர்கள் பாடுபட்டு அவர்கள் உயிரை கொடுத்து வாங்கிய சுதந்திரத்தை நாம் அனைவரும் இந்தியர்கள் என்று, ஜாதி மத இன பாகுபாடு இன்றி நாம் அனைவரும் இந்தியர்கள் என்று வீர முழக்கத்துடன் இந்த சுதந்திரத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். நாம் அனைவரும் இந்தியர்கள். ஓகே, மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே மக்களே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.